இறுதியாக ஒரு விஷயத்தை இந்த எஸ்பி பட்டின மக்களுக்காக மட்டும் சொல்ல வேண்டிய ஒரு செய்தி இருக்கிறது. அதை சொல்லி முடித்துக் கொள்கிறோம். இப்ப இந்த பள்ளிவாசல் ஒன்று பூட்டப்பட்டு இருக்கிறது. அதிகாரிகளுடைய அயோக்கியத்தனத்தினால் அது பூட்டப்பட்டு இருக்கிறது. ஆனால் நம்ம ஒரு சிம்பிள் வேலை, நம்ம சட்டம் ஒழுங்கு கையில் எடுக்க நினைச்சோம்னு சொன்னா இப்ப கூட உள்ள போயிடலாம். அந்த மாதிரி நம்ம சட்டத்தின்படி போன ஒரு சட்டப்படியே தான் தோலை உரிக்கணும்னு நம்ம சட்ட போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறோம். அது வேற விஷயம். அப்படி நூல் பிடிச்ச மாதிரி கட்டுக்கோப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாகத்தான் இந்த ஜமாத் இருக்கிறது. ஆனால் என்ன செய்யறோம்? இது என்ன நம்ம காரணமா? பள்ளிவாசல் ஒரு நபருடைய சொத்து. அவர் சொந்த செலவில் கட்டி கொடுக்கிறார். அவர் தான் சம்பளம் கொடுக்கிறார். அவர் தான் எல்லா விதமான செலவுகளும் பண்ணுகிறார். அவர் யாரு அதை கட்டி கொடுக்கிறார்? அவரு குர்ஆன் நதி 1400 வருஷத்துக்கு முந்தின மார்க்கம் தான் என் பள்ளியில நடக்கணும், 300 வருஷத்துக்கு முன்ன வேணாம், 400 வருஷத்துக்கு முந்தி வந்ததெல்லாம் எனக்கு வேணாம், நபிகள் நாயகம் காலத்தில் இருந்தது தான் நான் ஒத்துக்கிருவேன், அப்படியான பள்ளிவாசலா இருக்கும், அதை தௌஹீத் ஜமாஅத் செய்யுங்கன்னு சொன்னார்னா நீ நேர்மையால என்ன பண்ணனே? சம்பந்தப்பட்ட ஆளு அவர் காசு வசூலா பண்ணாரு, ஊர் மக்கள்கிட்ட காசு வாங்கினாரா? ஊர் நபர் சொந்த காசு. அவரு ஒரு பள்ளிவாசல் நிறுவனம் பண்றாரு. அவர் விரும்பினார்னா வேற மாதிரி என்ன செய்வாரு? அவருக்கு சரின்னு போறதை பண்ணுவாருன்னு நீங்க பாட்டுக்கு ஒதுங்கி என்னமோ போயா ரோசக்கார மாதிரி நீங்க போயிடணும். அல்ல உங்கள்கிட்ட இருக்கிற வசதிகளுக்கு என்ன செய்யணும்? அதுக்கு பக்கத்துல ஏத்தாப்புலையோ இன்னொரு 40 பள்ளியாசல கட்டி கூட வைக்கலாம். அதை விட்டு இதுல விவகாரம் பண்ணா பூட்டுவான்னு உங்களுக்கு தெரியாதா? முன்ன அப்படிதான் இருக்கிறான் அதிகாரிகள். கோயில் தான் பூட்ட மாட்டாங்க, பள்ளிவாசல பூட்டுறது சாவி நயமா இருப்பான். ஆர்டிஓல இருந்து கலெக்டர்ல இருந்து இந்த வேலையை தான் செய்யறாங்க. பள்ளிவாசல் அவங்களுக்கு என்னது? அயோத்தியில் ஆரம்பிச்சது. பாபர் மசூதியில பூட்டினதுனால போனது. அன்னைக்கு தூக்கி பூட்ட கலைச்சிருந்தாங்கன்னா ஒண்ணும் இறந்திருக்க மாட்டோம். பள்ளிவாசல் அப்படி கிளிக்கிறையா போச்சு. எவன்டா பொசிஷன் இருக்கு தொடர்ந்து வழிபாடு நடத்துக்கலாம்னு சொல்ல மாட்டான். ஏன்? நம்ம இறைவனை வணங்குறது அவனுக்கு தெரியாது. அவன் ஏதோ கல்லு மண்ண இறைவன்கிறானோ அது மட்டும் கரெக்டா நடந்துருந்துமா. நம்ம முஸ்லீம்கள் சம்பந்தப்பட்டது வழிபாடு நாங்க நிறுத்த மாட்டோம். யாரு கையில பொசிஷன் இருக்கோ அவன் நடத்த கோர்ட்ல போய் பாத்துக்க. இது தனியா ஒரு அதிகாரி சொல்லணும். கோர்ட்ல யாருக்கு உங்களுடைய வேலை என்ன? யாருக்கு உரிய தீர்ப்பளிக்க போலீஸுக்கு அதிகாரம் இருக்கா? கலெக்டருக்கு அதிகாரம் இருக்குதா? ஆர்டிஓ நீதிபதி பேரா இருந்தாலும் அவருக்கு அதிகாரம் இருக்குதா? ஆர்டிஓக்கு என்ன அதிகாரம் இருக்கு? இப்ப யார்கிட்ட இருக்குது அதைத்தான் சொல்ல முடியும். யாருக்கு சொந்தம்னு சொல்ல முடியாது. ஸ்டேட்டஸ் கோ இப்ப என்ன இருக்குது? யாரு கையில யார் வச்சிருந்தா, யார் சும்மா நடத்த அறிவிச்சிருந்தா வச்சுக்க, நீ சொந்தம் கொண்டாடிய கோர்ட்டுக்கு போ. ஒரு நிமிஷத்தில் முடித்திருந்தால் இது பூட்டப்பட்டிருக்குமா? பள்ளிவாசல் வைக்கப்பட்டிருக்குமா? நீ என்ன சொந்தம் கொண்டாடிய ஒரு மனுஷன் சொத்துன்னு தெரியுதா இல்லையா? ஒரு மனிதனுடைய பள்ளி அவரே தர விரும்பாடி நம்ம ஏன் கேட்கணும்? யார் அதை சொந்தக்காரரா இருக்கிறாரோ அவர் உங்களுக்கு தர விரும்பல. இதை மாத்தி வைங்க. எங்களுக்கு ஒரு சுன்ன ஜமாத் உங்க ஆள் வந்து எங்க கையில் ஒரு பள்ளியாசல் தந்து விட்டு திரும்பி வர்றாரு. நீங்க உங்களுக்கு பிடிக்கல, நாங்க மௌலிது ஓத போறோம், நீங்க வெளியே இருங்கன்னா இந்த சாவின் போயிட்டு இருப்போமே. அட தந்தவனுக்கு உனக்கு நஷ்டம் ஏற்பட்டு எனக்கு என்னப்பா? நீ நன்மைக்காக கொடுத்தது வேணாண்டி தான் போய்கிட்டே இரு. சரி பள்ளியாசல் விட்டுருவோம். உலகத்திலேயே ஒரு சொத்து விஷயம் ஒரு சொந்தம் கொண்டாடல, நானே ஒரு சத்திரம் கட்டி வைக்கிறேன், இந்த பர்பஸ்க்கு வச்சிருக்கிறேன், நான் நினைச்சதை மாத்துவேன். இதுல உங்களுக்கு என்ன இருக்குன்னா மாத்திர போயிட்டு ரோசக்காரர்களுக்கு என்ன செய்யணும்? அப்படி போய் இருந்தால் இது பஞ்சாயத்து வந்திருக்காது. பள்ளிவாசல இல்ல இருக்கவும் செய்கிறது. உங்க சொந்த காசுல கட்டினா அதுவும் இல்ல. அட சொந்தக்கார பள்ளிக்கு சொந்தக்காரன் அவன் தான் கட்டினா ஒருத்தன். அந்த கொடுத்த கட்டணம் வந்து வேற மாதிரி மாத்திரம் போ நிர்வாகம் அந்த தான் பண்ணார், சம்பளம் அந்த தான் கொடுத்தாரு. அவங்கள வச்சு பார்க்கும் பொழுது கூட சம்பளம் எல்லா செலவும் அவர் தான் பார்த்துக்கிட்டு இருந்தார். அவர் என்ன செய்யறாரு? தௌஹீத் ஜமாத் இருப்பெல்லாம் நடக்கணும். என்ன செய்யணும்? நீங்க போலீஸ் என்ன செஞ்சிருக்கணும், கலெக்டர் என்ன செஞ்சிருக்கணும், உலகமாக அயோக்கியத்தனம் எல்லாம் பண்ணிருக்கீங்க. அப்ப அதிகாரிகள் இந்த வேலையை நீங்க பண்றீங்க. அப்ப இந்த ஜமாத்தாக என்ன பண்ணிருக்கணும்? உங்களுக்கு நேர்மையான யாருமே இல்லையா? ஏன்டா பள்ளிவாசல பூட்ட போறீங்க? அவங்க கையில எல்லாமே இருக்குது. பேப்பர் நிக்குமா? கோர்ட்டுக்கு போனாலும் 1 வருஷமோ 1.5 வருஷமோ ஆகட்டுமே, தீர்ப்பு உனக்கு சாதகம் வரப்போகுதா? ஜமாத்து காசு அழிச்சதுதான் மிச்சம். நாங்க செலவழிச்சதுக்கு பள்ளிவாசல் வந்துட போகுது. நீ செலவழிச்ச வேஸ்ட் தானே. வக்கீல் கோர்ட்டும் அழைச்சது நிர்வாகி சாப்பிடுறவங்க காசு, அதுக்காக ஜமாத்தெல்லாம் பணத்தை கொடுக்குறீங்க. கண்டிப்பா நீங்க வச்சுக்கிற பேப்பர் வச்சுக்கிற இந்த இடத்தை மீட்க முடியாது. எந்த சட்டக்கருவிலும் உங்களுக்கு வரவே வராது. எந்த கிறுக்கு வக்கீல் போய் கேட்டாலும் சொல்லுவான் இது எப்படி உங்களுக்கு வரும். அந்த மாதிரி உள்ள ஒரு விஷயத்துக்காக வேண்டி மக்களுடைய பணத்தை போட்டு செலவழிச்சா வீணாக்குறீங்க. நாங்க செலவழிக்கிறோம்னா இருக்காரு பத்திரம் அம்புட்டு கொடுத்தவர், தானம் கொடுத்தவர் இருக்கிறாரு, எழுத்தவர் இருக்காரு, பத்திரம் இருக்கிறது, எல்லாமே வந்து ஆதாரத்தோடு வைத்துக் கொண்டு நாங்க என்ன செய்யறோம்? அவர் களத்தில் இறங்குறோம்னா அதுக்கு அல்லாஹ்வுடைய ஆலயத்தை மீட்பதற்கு அர்த்தம் இருக்கிறது. இப்படி அர்த்தமற்ற ஒரு செயலை சொல்லி பள்ளிவாசல் பூட்டிவிட்டு நாங்க பூட்டணும், பூட்ட சொன்ன நீனா நாங்களா, ஆதி ஓட்ட போன நீனா நாங்களா? உடைக்கலாம், உடைக்க நினைச்சா உடைக்கலாம், வேண்டியது இல்ல, நம்ம செய்வோம், எல்லாமே நம்ம செய்வோம். ஒரு உடைக்கிறதா இருந்தாலும் சொல்லிட்டு உடைப்போம். உடைக்கிறதா இருந்தாலும் அது மாதிரி ஒரு நேரம் வந்தா கூட என்ன செய்வோம்?
நாங்க சாவுறது எதுக்கும் பயப்பட மாட்டோம். எங்களை ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் துவக்கத்தில் இருந்தே போலீஸ், ராணுவம், துப்பாக்கி இதெல்லாம் மிரட்டெல்லாம் பார்த்து நாங்க பார்க்காத ஜெயில் கிடையாது. நாங்க எல்லாத்துக்கும் தயாரா தான் இருப்போமே தவிர பின்வாங்கி, ஆனா கண்ட்ரோல கட்டுப்பாடா இருப்போம். தேவையாண்டி இறங்கணும்னு சொன்னா சாவதற்கு துணி தான் இறங்கும். சும்மா ஃபார்மாலிட்டி அறிவிப்பே செய்ய மாட்டோம். அதாவது சொல்லிட்டு போறது ஃபார்மாலிட்டி. நாங்க இறங்க முடிவெடுத்தா அழகா ட்ரைனிங் கொடுத்து கிளாஸ் நடத்தி யார் யாருக்கு என்ன டியூட்டின்னு கொடுத்து எதை எங்க அப்படிலாம் திட்டமிடுங்க செய்ய தெரியும். சட்டத்தை கையில் எடுத்த வழிமுறையை நம்ம துவக்கி வைக்க கூடாது. இன்னும் போராடி பார்ப்போம் என்கிற வகையில் தானே தவிர கோழைத்தனத்தினால இல்ல. இது வேற ஒரு பேரை சொல்லி கூட்டி இருக்கிறோம். அப்படி வாங்கன்னு போறது ரொம்ப நேரம் ஆகாது. ஒரு நாள் அது போக மாட்டோம். அப்படி கட்டுக்கோப்பான ஒரு இயக்கம். முடிவெடுத்து செய்வோமே தவிர முடிவு இல்லாமல் போய் கிறுக்குத்தனமான வேலைகளை நாங்கள் செய்ய மாட்டோம். அதிகாரிகள் புரிஞ்சுக்கிறேன்னு இந்த புதிய ஆட்சி ஒன்று அமைந்திருக்கிறது. ஒழுங்கா ரிப்போர்ட் போக வேண்டும். அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல் கோயில் பூட்டி இருந்தா ஒத்துக்கிறீயா? வழிபாடு நடத்தாம எங்க பள்ளிவாசல கொண்டு ஒரு சாமியை கொண்டு வச்சுட்டு அதுக்கு வழிபாடு நடக்கலன்னு சொல்லிட்டாங்கன்னா பாபாவை திறந்து விட்டீங்க. பள்ளிவாசலுக்குள்ள வச்ச சிலைக்கே பூஜை நடத்துவது அவசியம் நீ நினைக்கிற? எங்க காசுல கட்டின எங்க பள்ளிவாசல்ல எங்களுடைய இறைவனை தொழுகை நடத்துவதற்கு தடுக்க நீ யாரு? இதெல்லாம் தீர்ப்பு வாங்கின பிறகு இது காரணமா இருந்த அதிகாரிகள் எல்லாம் சட்டவிரோதமான செயலுக்காக மறுவழக்கு நம்ம போடுவோம். சட்டத்தின்படி தண்டிச்சு அவர்களுக்கு பாடம் கற்பிப்போம். அது வேற விஷயம். எஸ்பி பட்டின மக்கள் புரிஞ்சுக்கிறேன். ஏன் ஒருத்தர் இதுல உங்களுக்கு எங்களுக்கு கருத்து வேறுபாடு இருக்குது. நீங்க எங்க கொள்கை சரின்னு நினைக்கும் போது நீங்க வாங்க, நாங்க உங்க கொள்கை சரின்னு நினைச்சா நாங்க வருவோம். அது அந்த பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கட்டும். ஆனா இதுல என்ன நியாயம் நீங்க பார்க்கணும். நீங்க எங்க சார்ந்து இருக்குது அவங்க சார்பில் பேசாதீங்க. இதுல உள்ள உண்மை என்ன? யாரா எதிரியா இருந்தாலும் இதா குல்தும் பாதிலு பேசுனா நேர்மையா பேசுங்க, நீதமா பேசுங்க. உலவுக்கான உடைய குடும்பா உன் சொந்தக்காரனா இருந்தா கூட நேர்மையா பேசுங்க. நேர்மையா பேசுங்க. இது உங்களுக்கு சொந்தமா? இதுக்கான வசூல் பண்ணீங்களா? சந்தா கேட்டீங்களா? மக்கள் காசு இருக்குதா? ஒரு மனிதனுடைய காசா இல்லையா? அவர் கொடுக்க விரும்பலையா இல்லையா? அப்புறம் எதுக்கு நீங்க வற்புறுத்துறீங்க? அப்புறம் எப்படி சொந்தம் கொண்டாடுறீங்க? இப்படி ஒருத்தம் கூட கேட்க மாட்டீங்களா? நியாயங்களை யாருமே பேச மாட்டீங்களா? அந்த மக்களுக்கு நீங்க புரிய வைக்க மாட்டீங்களா? அந்த சட்டம் எதுக்காக இதை செய்யணும்? நாளைக்கு நீங்கள் இப்படி கூட்டிட்டீங்க, இதுக்கு நாங்கள் சட்ட போராட்டம் நடத்தலன்னு சொன்னா நாளைக்கு ஒவ்வொரு பள்ளியா பூட்டுவான். அது வேற மாதிரி ஆளுக்கு ராமகோபால மாதிரி ஆளுக்கு வேற மாதிரி செய்வான். அதுக்கு இடம் கொடுக்க கூடாதுதான் இந்த போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இது நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த எஸ்பி பட்டின விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பள்ளிவாசல் பூட்டப்பட்டதற்கு உள்ளூர் ஜமாத்தார்கள், அங்கு உள்ள உலமாக்கள் சொல்லக்கூடியவர்கள், போலீஸ்காரர்கள், கலெக்டர், ஆர்டிஓ, லஞ்ச ஊரில் ஊறி திளைத்து போய் மாவட்டத்தை நாசக்கேடாக்கின வருவாய்த்துறையினர் எல்லாம் சேர்ந்துதான் இந்த பாரதூரமான விளைவை செய்திருக்கிறீர்கள். நீதிமன்ற தீர்ப்பும் சரியாக வரும். பிறகு உங்களை எல்லாம் கம்பி எண்ண வைக்கிறது, சட்டை கட்ட வைப்பதற்கும் தனி வழக்கு போடுவோம் என்று சொல்லி இந்த உரையை நிறைவு செய்கிறேன்.